வரலட்சுமி நோன்பு முழுமையான பக்தி குரல் பதிவு. அன்பான ஆன்மீக நேயர்களே, அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். நம் வரலட்சுமி என்பது மகாலட்சுமியின் ஒரு சிறப்பான வடிவமாக கருதப்படுகிறது. வரம் அளிக்கும் லட்சுமி என்பதே வரலட்சுமி என்ற பெயரின் பொருள். இந்த நாளில் அன்னை வரலட்சுமியை பக்தியுடன் வழிபட்டால் குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டமும் வளமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வரலட்சுமி நோன்பு பொதுவாக ஆடி மாதத்திற்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவும் இந்த நோன்பை பக்தியுடன் கடைபிடிப்பார்கள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அழகாக அலங்கரித்து வாசலில் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி மங்களகரமான முறையில் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். பின்னர் கலசம் வைத்து அதில் புனித நீர், அரிசி மற்றும் தேவையான பொருட்களை சேர்த்து அதன் மேல் தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் அணிவித்து அம்மனின் முகத்தை வைத்து அலங்கரிப்பார்கள். சிலர் வரலட்சுமி அம்மனுக்கு புடவை அணிவித்து மலர்களால் அழகாக அலங்கரித்து வழிபடுவார்கள். அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், மலர்கள், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, தேங்காய் போன்ற மங்கள பொருட்களை வைத்து நைவேத்தியம் படைப்பார்கள். இந்த பூஜையில் தோரணம் மற்றும் சரடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பெண்கள் மஞ்சள் சரட்டை அணிந்து கொண்டு அன்னை வரலட்சுமியிடம் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் வளமான வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தனை செய்வார்கள். வரலட்சுமி நோன்புடன் தொடர்புடைய ஒரு அழகான புராண கதையும் உள்ளது. மகத நாட்டில் குந்தினம் என்ற நகரத்தில் சாரமதி என்ற ஒரு நல்ல குணம் கொண்ட பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தனது கணவனையும் குடும்பத்தினரையும் அன்புடன் கவனித்து பக்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அவளுடைய நல்ல குணத்தையும் பக்தியையும் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி தேவி ஒரு நாள் அவளுடைய கனவில் தோன்றி தன்னை வரலட்சுமி வடிவில் வழிபட்டு விரதம் இருக்குமாறு கூறியதாக புராணம் சொல்கிறது. அன்னை கூறியபடி சாரமதி அந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தாள். அவளுடன் மற்ற பெண்களும் சேர்ந்து வரலட்சுமி பூஜையை செய்தனர். அவர்கள் அனைவரும் அன்னையை மனதார வழிபட்டு தங்கள் குடும்பத்தின் நலனையும் செல்வ வளத்தையும் வேண்டினர். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த மகாலட்சுமி அவர்களுக்கு தேவையான வரங்களை அருளியதாக புராண கதை கூறுகிறது. இதனால் வரலட்சுமி நோன்பு பெண்களால் மிகவும் சிறப்பாக கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாக திகழ்கிறது. வரலட்சுமி பூஜையின் சிறப்பு என்னவென்றால் மகாலட்சுமியின் 8 வடிவங்களான அஷ்டலட்சுமிகளையும் இந்த வழிபாட்டில் நினைத்து வணங்குவதாகும். ஆதிலட்சுமி வாழ்க்கைக்கு ஆதாரமான அருளையும், தனலட்சுமி செல்வத்தையும், தானியலட்சுமி உணவு மற்றும் விவசாய வளத்தையும், கஜலட்சுமி ராஜயோகத்தையும் வளத்தையும், சந்தானலட்சுமி நல்ல பிள்ளை பேற்றையும், வீரலட்சுமி தைரியத்தையும், விஜயலட்சுமி வெற்றியையும், வித்யாலட்சுமி கல்வி மற்றும் ஞானத்தையும் அருளுவதாக நம்பப்படுகிறது. அதனால் வரலட்சுமியை வழிபடும்போது எங்கள் வீட்டில் செல்வம் மட்டும் வேண்டாம், நல்ல ஆரோக்கியம் வேண்டும், மனநிம்மதி வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும், அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம். பூஜையின் போது பக்தியுடன் வரலட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி ஸ்தோத்திரம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹ என்ற மந்திரத்தை பக்தியுடன் உச்சரித்தும் அன்னையை வழிபடலாம். வரலட்சுமி நோன்பு என்பது வெறும் செல்வத்தை வேண்டுவதற்கான விரதம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் இருக்கும் நல்லவற்றை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு புனிதமான நாளாகவும் இதை பார்க்கலாம். இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றி அன்னையை மனதில் நினைத்து குடும்பத்துடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்வது மனதிற்கு நிம்மதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் தரும். அன்னை வரலட்சுமியின் அருள் நம் அனைவரின் இல்லங்களிலும் நிறைந்திருக்கட்டும். நம் வீட்டில் எப்போதும் மங்களம் நிலைக்கட்டும், செல்வமும் வளமும் பெருகட்டும், நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும், குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்கட்டும், பிள்ளைகள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கட்டும், நாம் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். அன்னை வரலட்சுமியை மனதார நினைத்து நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா வரலட்சுமியே, எங்கள் இல்லத்தில் என்றும் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் நிறைத்தருள்வாயாக.
எங்கள் குடும்பத்தை காத்தருள்வாயாக. எல்லா துன்பங்களையும் நீக்கி நல்ல வாழ்க்கையை அருள்வாயாக. வரலட்சுமி அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீ வரலட்சுமி தாயே சரணம். மகாலட்சுமி தாயே போற்றி. அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள்.